வெல்கம் பேக் டு ஸ்கில் அப் ஸ்டாண்ட் சேனல். இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மைக்ரோசாஃப்டோடைய ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம காசு பே பண்ணாம ஃப்ரீயா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கலான்றத பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோடைய அஷ்யூர் கிளவுட் எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லை, மைக்ரோசாஃப்டோடைய கிளவுட் 365 ஆர் மைக்ரோசாஃப்டோடைய செக்யூரிட்டி எக்ஸாம்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் அப்பியர் ஃபார் ஃப்ரீ. ஓகே, ஸோ இது எப்படி நம்ம கிளைம் பண்ணலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ தேர் ஆர் மோர் தேன் ஒன் ஆப்ஷன். ஸோ அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் அதர் ஆப்ஷன்ஸ். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஆர் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி லைக் தேர் யூஸ் டு பி மைக்ரோசாஃப்ட் ஸ்கில்ஸ் சேலஞ்ச் வரும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோடைய இக்னைட் ஈவெண்ட் நடக்கும். ஸோ மைக்ரோசாஃப்டோடைய இக்னைட் ஈவெண்ட் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தென் அந்த இக்னைட் ஈவெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அ டிஸ்கவுண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ அண்ட் அட்டென்ட் திஸ் பர்டிகுலர் இக்னைட் ஈவெண்ட் அண்ட் தட் பர்டிகுலர் ஈவெண்ட் முடிச்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷன் எக்ஸாமுடைய ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 180 days வேலிடிட்டி இருக்கும். ஸோ 6 monthsல நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் சேலஞ்ச் ஒன்று இருக்கு. ஸ்கில்ஸ் சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் போயிட்டு நீங்கள் உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் பில்ட் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ஸ்கில்ஸ் சேலஞ்ச் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் அதை அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு அதுலேயுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ வவுச்சர்ஸ் கிடைக்கும். பட் நிறைய பேர் ஃபாலோ பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வர்ச்சுவல் ஈவெண்ட் ஆப்ஷன் தான். மைக்ரோசாஃப்டோடைய வர்ச்சுவல் ட்ரைனிங் டே ஈவெண்ட்னு ஒரு போர்ட்டல் இருக்கு. இந்த mvtd.events.microsoft.com போனீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்டோடைய வர்ச்சுவல் ட்ரைனிங் டேஸ் ஓப்பன் ஆகும். இதுல உங்களுடைய பர்டிகுலர் டைம் ஜோனுக்கு எந்த பர்டிகுலர் ட்ரைனிங் நீங்க அட்டென்ட் பண்ணணும்னு பாக்குறீங்க. ஸோ அஜூரா, டைனமிக்ஸ் 365, மைக்ரோசாஃப்ட் 365 செக்யூரிட்டிஸ் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணணுமா, இல்லை பவர் பிளாட்ஃபார்மோடைய ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணணுமா நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க போயிட்டு அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ எந்த பர்டிகுலர் ட்ரைனிங் உங்களுடைய டைம் ஜோனுக்கு சூட்டபிளா இருக்கு, உங்களுடைய டைமுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்டென்ட் பண்ண முடியும்ன்றத பார்த்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் வரும். ஓகே, ஸோ ஆஃப்டர் அட்டெண்டிங் த ஈவெண்ட் இட் வில் டேக் அட்லீஸ்ட் 3 to 5 business days. அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இமெயில் வரும் உங்களுடைய அட்டெண்டன்ஸ் பேஸ் பண்ணி. ஓகே, இன்கேஸ் வரல அப்படின்னா ஒரு 5 days வெயிட் பண்ணி பாருங்க. 1 வீக்கு அப்புறம் techskillsupport@microsoft.com உடைய இமெயில் ஐடிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் அட்டெண்டன்ஸை வந்து அனுப்பிச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து ஓகே ஸோ அதை வேலிடேட் பண்ணிட்டு சரி நீங்க வந்து யூ கேன் அப்ளை ஃபார் த எக்ஸாம் ஃபார் ஃப்ரீன்ட்டு ஒரு வவுச்சர் கொடுப்பாங்க. அந்த கோடை யூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணணும், என்ன ப்ரொசீஜர்ஸ்ன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லாட்டி நீங்க அப்பயுமே வரல அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. மைக்ரோசாஃப்டுடைய சர்டிஃபிகேஷன் சப்போர்ட் ஃபோரம் இருக்கு. aka.ms/certification support போயிட்டு அங்கே நீங்க அசிஸ்டன்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ இதுல போனோம் அப்படின்னா உங்களுடைய வவுச்சர்ஸ், சர்டிஃபிகேஷன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா trainingsupport.microsoft.com ஒரு லிங்க் இருக்கு. இதுல போயிட்டு நீங்க மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷன் போனீங்க அப்படின்னா அது மூலயமாவும் நீங்க queries ரைஸ் பண்ணி அதை சப்போர்ட் வாங்கிக்கலாம். எந்த பர்டிகுலர் எக்ஸாம் என்னன்றதை வந்து நீங்க சப்போர்ட் இது பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இப்போ நீங்க அட்டென்ட் பண்ணிட்டீங்க ஈவெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் லிங்க் ஒன்று இருக்கு. நான் அந்த லிங்கை நான் இங்க ஷேர் பண்றேன். இந்த லிங்கை நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். என்னென்ன பர்டிகுலர் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு மைக்ரோசாஃப்ட்ல இருந்து, என்னென்ன ப்ராடக்ட் ரிலேட்டட் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குன்றது இங்க கிளியரா உங்களுக்கு லிஸ்டிங் இருக்கும். ஸோ நீங்க என்ன பர்டிகுலர் சர்டிஃபிகேஷன் அட்டென்ட் பண்ண போறீங்கன்னு ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதுல அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவலா, ஃபண்டமெண்டல்ஸ் லெவலா என்னன்றதை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு ஃபில்டர் பண்ணலாம். சர்டிஃபிகேஷன் எழுத போறீங்களா, இல்லை எக்ஸாம் எழுத போறீங்களா, ஃபண்டமெண்டல்ஸ் என்னன்றதை ஃபில்டர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அவங்களுடைய ஃபண்டமெண்டல் எக்ஸாம்ஸ்லாம் இங்க ஃபில்டர் டவுன் ஆயிடும். இல்லை எனக்கு வந்து அந்த எக்ஸாம் கோட் ஆல்ரெடி எனக்கு தெரியும் அப்படின்னா டிரெக்டா நீங்க போயிட்டு சர்ச்ல AZ900 அப்படி அடிச்சா உங்களுக்கு அந்த ஃபில்டர் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் வரும். ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஆப்ஷன்ஸும் வரும், சர்டிஃபிகேஷன் ஆப்ஷன்ஸும் வரும். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்ல போனீங்க அப்படின்னா இது இந்த பர்டிகுலர் போர்ட்டல்ல நிறைய அடிஷனல் அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா மெயினா நமக்கு அந்த சர்டிஃபிகேஷன் எக்ஸாமோடைய டீடைல்ஸ், என்ன ப்ரீ ரெக்வசைட், இதுல வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ சாம்பிள் கொஸ்டின்ஸ்க்கு இருக்கும். இதுல ப்ரிப்பேர் பண்றதுக்கு இதுல வந்து ரொம்ப முக்கியமானது இந்த சாண்ட் பாக்ஸ் ஆப்ஷன். உங்களுக்கு வந்து இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா எக்ஸாம் அப்பியர் பண்ண போறீங்க, மைக்ரோசாஃப்ட் எக்ஸாமோ இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆன்லைன் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா இந்த starttest.com போர்ட்டல்ல வந்து உங்களுக்கு ஒரு சிமுலேட்டட் எக்ஸாம் வரும். உங்களுக்கு ஒரு 5 minutes ஒரு 8 questions இருக்கும். நீங்க இதை போய் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இப்படிதான் எக்ஸாம் இருக்கும். உங்க மெஷின்ல அது ஒர்க் ஆகாதா, உங்க மெஷின்ல ஏதாவது குக்கீஸ் ஏதாவது பிளாக் பண்ணுதா, இல்லை ஏதாவது
பிரச்சனை இருக்கான்றதை நீங்க வேலிடேட் பண்ணிக்கலாம் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி, ஆக்சுவல் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இது பண்ணீங்கன்னா இட் வில் பி பெட்டர். அதே மாதிரி இங்க அதே போர்ட்டல்ல கீழே போனீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸும் இருக்கு. ஸோ நீங்க அஃபிஷியல் ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்கு, அதையும் எடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்க உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா யூ கேன் ட்ரை திஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து யூ கேன் கோ அண்ட் கிவ் த அஃபிஷியல் எக்ஸாம் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இது உங்களுடைய ரீஜன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ யூஎஸ்ல வந்து $100, $99 எக்ஸாக்டா சொல்லணும்னா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் க்ளோஸ் டு 3,700 rupees, 3696 நினைக்கிறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஸ்கெடியூல் வித் பியர்சன் வியூவி. இப்போதைக்கு நமக்கு இந்த காசை வந்து இந்த 4,000 rupees எப்படி சேவ் பண்ணலான்றதான் நாங்க சொல்றேன். உங்களுக்கு வந்து உங்களுடைய லாகின் ஆயிடும், உங்களுடைய இமெயில் அட்ரஸ் அதெல்லாம் கொடுத்து லாகின் பண்ணதுக்கு அப்புறம் 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய கம்ப்ளீட் பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்டா கீழே ஸ்கிரீன்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், என்டர் அன் இமெயில் டு செக் ஃபார் டிஸ்கவுண்ட் அப்படின்ட்டு. நீங்க எந்த இமெயில் அட்ரஸ் வச்சு நீங்க ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணீங்களோ அந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோடு வரும். யூ வில் கெட் அ வெரிஃபிகேஷன் கோட். அந்த கோடை நீங்க திருப்பி என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இங்க மேல உங்களுடைய அட்டெண்டன்ஸ், மைக்ரோசாஃப்ட் ட்ரைனிங் டே அட்டெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதை நீங்க கிளைம் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்டிபிகேட் நீங்க எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2 monthsல நீங்க எப்ப வேணா ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். நீங்க நெக்ஸ்ட் மந்த் பண்ணிக்கலாம், இல்ல யூ கேன் ஸ்கெடியூல் இட் ஃபார் லேட்டர் டைம். ஸோ லாஸ்ட் ஸ்கிரீன்ல வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஐஎன்ஆர் எஸ்டிமேட்டட் டோட்டல் டியூ வந்து 0ன்னு காமிக்கும். அந்த வவுச்சர்ஸ் உடைய அந்த அஜூர் எக்ஸாம் உடைய டிஸ்கவுண்ட்லாம் அப்ளை ஆயிட்டு உங்களுக்கு அந்த ட்ரைனிங் டே அட்டெண்டன்ஸால உங்களுக்கு இந்த ஃப்ரீ இது கிடைக்கும். இது மட்டும் கிடையாது, இப்போ நீங்க உங்களுடைய கார்பரேட் ஐடி என்டர் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா கார்பரேட் ஐடியை வச்சு நீங்க எல்லா எக்ஸாமுமே ஃப்ரீயா எழுதலாம். அது என்ன ஆகும்னா உங்களுடைய பர்சனல் ஐடியும் கார்பரேட் ஐடியும் இந்த மாதிரி லிங்க் ஆகும். இந்த மாதிரி வந்து லிங்க் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் ஸ்கிரீன்ல வந்து நீங்க எந்த எக்ஸாம் செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு இட் வில் பி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஃபார் யூ. ஓகே, எல்லா எக்ஸாமும் நீங்க வந்து ஃப்ரீயா ரெடீம் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஒர்க்கிங் ஃபார் எனி கார்பரேட் எம்என்சி who are already using Microsoft 365, நீங்க டைரக்டா போயிட்டு உங்களுடைய இமெயில் அட்ரஸ், கார்பரேட் இமெயில் அட்ரஸ் கொடுத்தா போதும். ஸோ என்கிட்ட கார்பரேட் இமெயில் அட்ரஸும் இல்லை, நான் மைக்ரோசாஃப்டோடைய வர்ச்சுவல் ட்ரைனிங் டே அட்டன் பண்ணல அப்படின்னா நிறைய அதர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ இந்த மைக்ரோசாஃப்டோடைய கிளவுட் ஸ்கில்ஸ் சேலஞ்ச் அட்டன் பண்ணலாம், இல்லை மைக்ரோசாஃப்டோடைய அந்த 30 days லேர்னிங் ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ அதில் போயிட்டு நீங்க வந்து உங்களுடைய இதை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு ஃப்ரீ வவுச்சர்ஸ் கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நான் இன்னும் வந்து ஸ்டூடெண்டாக தான் இருக்கிறேன், நான் இன்னும் அஃபிஷியலாக எதுவும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கல, என்கிட்ட கார்பரேட் ஐடிலாம் கிடையாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா மைக்ரோசாஃப்டோடைய ஸ்டூடெண்ட் ஆஃபர் இருக்கு. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் போர்ட்டல்ல போயிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன டிஃபரெண்ட் ஸ்டெப் இது என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைஅப் மூலயமா அவங்க அந்த பெனிஃபிட்லாம் கொடுக்குறாங்க. உங்களுடைய காலேஜோடைய அந்த ப்ரொஃபைல் அவங்க வெரிஃபை பண்ணிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் தேட் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க. ஸோ கிளவுட் ரெடி லிமிடெட் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா கிளவுட் ரெடி லிமிடெட்ல போயிட்டு அவங்க வந்து சைன் இன் பண்ணீங்க அப்படின்னா தே ஆர் வெரிஃபையிங் on behalf of Microsoft. இது வந்து free certification initiative that is done by Cloud Ready Limited. ஸோ நிறைய இப்போ எல்லாமே born in cloud or cloudக்கு வந்து நிறைய யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்றாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த டிஸ்கிரிப்ஷன் இந்த டீடைல்ஸும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ லிங்க்ல நான் ஷேர் பண்றேன். நீங்க டைரக்டா போயிட்டு இதை நீங்க வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஷோ கேஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெயினா நமக்கு என்ன பெனிஃபிட் நம்ம சர்டிஃபிகேஷன் அப்பியர் ஆகிறதால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் ஒன்று கெயின் ஆகும். அதே மாதிரி மற்ற ஜஸ்ட் ஜென்ரல் கிளவுட்ல இருந்து நம்ம வி கேன் ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம் த ரிமைனிங் கிளவுட் ஆக்சுவலி. ஸோ அதே மாதிரி சில பேர் வந்து ப்ரொமோஷனுக்கு எழுதுறாங்க அஃபிஷியலா, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தே வாண்ட் டு கெட் இன் டு பர்டிகுலர் ஜாப். ஸோ அதுக்காகலாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் இது. இன்கேஸ் யாருக்காவது இது தேவைப்படும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. they will be benefited out of this. Okay, you can also reach out to me if in case you have any doubts.